எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு நான்ஸ்டிக்கில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 12 பல் பூண்டை தோலை உரிச்சிட்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வேகணுன்றதுக்காக நம்ம குழம்புக்கு தேவையான அளவு உப்பை இப்போயே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ 2 டீஸ்பூன் காந்தா லசூன் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக தக்காளியை மேலேருந்து இந்த மாதிரி கொஞ்சம் குத்தி விட்டுக்கோங்க. சீக்கிரமே தக்காளி வெந்துடும். இப்போ மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கோங்க. தக்காளியிலேருந்து எண்ணெய் திரிஞ்சு வரணும். இந்த மாதிரி இந்த அளவுக்கு நீங்கள் திரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் வேக விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு 3 உருளைக்கிழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு பீஸ் உங்களுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா கரண்டியால் மேலேருந்து இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணி ஈவன் ஆக்கிக்கோங்க எல்லா பீசஸையும். நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்களே தவிர சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் குக் வித் கன்யா யூடியூப் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு இருக்கு இல்லையா, அதை கழுவிட்டு இந்த 2 டீஸ்பூன் துவரம் பருப்பை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்குறனால என்ன ஆகும் அப்படின்னா குழம்பு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூடவே நிலக்கடலையை வறுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றாமல் வறுத்துட்டு அதை பவுடர் பண்ணிக்கோங்க. மிக்சியில் அரைச்சி பவுடர் பண்ணிக்கோங்க. அந்த பவுடர் 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம தண்ணி நல்லா சுட வச்சுக்கலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி நீங்கள் சுட வச்சுக்கோங்க. சுட வச்சுட்டு அந்த சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. கரெக்டாக 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நீங்கள் தண்ணி நிறையா இருக்குதுன்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம 5லேருந்து 7 நிமிஷம் குழம்பு வேக வைப்போம்ல, அப்போ குழம்பு நல்லா வற்றிட்டு நல்லா கெட்டியாகிடும். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக கொதிச்சு வந்திருக்கும். இப்போ லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு குழம்பை இறக்கி வச்சிடலாம். 5லேருந்து 7 நிமிஷம் நீங்கள் குழம்பு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு குழம்பு ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். டின்னருக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். குக் வித் கன்யா யூடியூப் சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் எடுத்து ஊற்றி காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ குழம்பு கெட்டியாகிடுச்சுன்னு பார்த்தீங்களா. சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.